Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோல class 12 ஜூன் month portion max உள்ள important questionsலாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த ஜூன் மந்த்துக்கு என்னென்னான்றதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேக்ஸில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். டாப்பர்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, புக் பேக்கை ஃபுல்லாக புக் பேக் ஒன் வேர்டு ஃபுல்லாக தரோவாக படிச்சிடணும். தென் இன்சைடு ஃபார்முலாஸ்லாம் பார்க்கணும். தென் யூனிட் 1ல் 2 மார்க் 3 மார்க்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எக்ஸசைஸ் தனியாக எக்ஸாம்பிள் தனியாக இங்கே நோட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் 1.1ல் என்னெல்லாம் பார்க்கணும், 1.2ல் என்னெல்லாம் பார்க்கணும், தென் அங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எக்ஸசைஸ் 1.3, 1.4, 1.6ல் 1.6லாம் பார்த்தீங்கன்னா 1ல் 3 பார்த்தா போதும். 1.4ல் பார்த்தீங்கன்னா 1ல் 1, 2, அப்புறம் 2, 3, 4 இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.3ல் 1.22 எக்ஸாம்பிள் பார்த்தா மட்டும் போதும். ஸோ இதெல்லாம் தான் 1.3, 1.4, 1.6ல் பார்க்கக்கூடிய சம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 2.1, 2.2, 2.3ல் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். 2.1 பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 வரையும் பார்க்கணும். அங்கே எக்ஸாம்பிள் 2.1 மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் 2.2ல் பார்த்தீங்கன்னா 2,3 எக்ஸசைஸில், தென் எக்ஸாம்பிளில் 2.2 மட்டும் பார்க்கணும். தென் எக்ஸசைஸ் 2.3ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 சம் பார்க்கணும். தென் 2.4ல் 1 to 6, 2.5ல் 1 to 6, 8 to 10. தென் 2.6ல் பார்த்தீங்கன்னா 3ல் 1, 4, 4, 5 பார்க்கணும். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2.4ல் 2.4லேருந்து 2.7 வரையும் பார்க்கணும். 2.5ல் பார்த்தீங்கன்னா 2.11லேருந்து 2.13, தென் 2.16, 2.17 பார்க்கணும். தென் எக்ஸசைஸ் 2.6ல் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.20, 2.21 பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.7 எக்ஸசைஸில் 1ல் 1, 2, 4, அப்புறம் 2, 3, 4 பார்க்கணும். தென் அதில் எக்ஸாம்பிள்ஸ் 2.24லேருந்து 2.26 வரையும். தென் 2.8 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பார்க்கணும், 7, 8 பார்க்கணும். தென் எக்ஸாம்பிள் 2.28லேருந்து 2.30 வரையும், அப்புறம் 2.32 பார்க்கணும். ஸோ இது வரையும் சொன்னதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. இப்போ பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டாப்பர்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதை பாருங்கள். ஸோ 1.3 எக்ஸசைஸ் 1.3ல் 1ல் 3, 4, 2,5 அதில் எக்ஸாம்பிள் 1.23, 1.24. தென் எக்ஸசைஸ் 1.4ல் 1ல் 3, 4, 5. தென் எக்ஸாம்பிள் 1.25, 1.26. தென் எக்ஸசைஸ் 1.5ல் 2, 3, 4 பார்க்கணும். தென் எக்ஸாம்பிள் 1.27, 1.28. தென் எக்ஸசைஸ் 1.6, 1.7ல் தென் அவரோட எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்க்கணுன்றதை சொல்லியிருக்கோம், பார்த்து நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தென் யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டாப்பர்ஸ்க்கு 2.4ல் 7th சம், தென் அதில் எக்ஸாம்பிள் 2.8. தென் 2.5, 2.6ல் எந்தெந்த சம் பார்க்கணும், அதோட எக்ஸாம்பிள் என்ன பார்க்கணும், 2.14, 2.15. தென் 2.7 எக்ஸசைஸ், தென் 2.8 எக்ஸசைஸில் எல்லாம் சம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணியிருக்கோம். தென் 2.27 எக்ஸாம்பிள், தென் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். 2.34, 2.31, 2.35, 2.36 இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்மில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ டாப்பர்ஸ் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின், நான் இப்போ சொன்ன 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இதெல்லாம் தரோவாக நீங்கள் பார்த்துடணும். பார்த்துட்டாலே ஜூன் மந்த் போர்ஷன் நீங்கள் தரோவாயிருவீங்க. தென் கம்மிங் டு ஆவரேஜஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட நோக்கம் புக் பேக்கில் இருக்கிற 1 வேர்டை தரவு பண்ணுறதுல தான் இருக்கணும். அந்த மார்க் ஃபுல்லாக வாங்கிடணும். தென் 5 மார்க் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா டாப்பர்ஸ்க்கு, அதே தான் உங்களுக்கும். நீங்களும் அதில் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. 2 மார்க்கு 2 லெசனுக்கும் படிக்க முடியலைனாலும் நான் சொன்ன 2 லெசனில் ஏதாவது ஒரு லெசனுக்காவது நீங்கள் படித்து முடிச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ ஆவரேஜஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ் புக் பேக் 1 மார்க்கை தரவு பண்ணிடணும். நான் என்னெல்லாம் டாப்பர்ஸ்க்கு 5 மார்க் சொல்லணும் அதே தான் அந்த 5 மார்க்கை ஃபுல்லாக பார்த்துருங்க 2 யூனிட்லையும். அதே மாதிரி நான் என்னெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் சொல்லணும் அதில் 2 யூனிட் சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு யூனிட்டாக நீங்கள் தரவு பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினாலே பப்ளிக் எக்ஸாமை சூப்பராக நம்ம
ஃபேஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்தந்த மந்த் போர்ஷனை தரோவாக படிச்சிருங்க. அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷினும் நம்ம சேனலில் வரும், அப்பையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.